இதோ வரேம்மா. என்னம்மா எல்லாம் ரெடியா? நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என் பையன் இப்போ சாப்பிட வருவான். அம்மா எல்லாமே ரெடிம்மா. போ எல்லாத்தையும் எடுத்து வை. ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருந்தாலும் அப்புறம் என்னை பார்த்து தெரியும்ல. போ எடுத்து வை. இல்லைம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே செஞ்சுட்டேம்மா. இந்தோ எடுத்து வைக்கிறேம்மா. போ. சரிங்கம்மா. என்னங்காச்சு போன காரியம்? நான் போய் முடியாம இருக்குமா என்ன? முடிச்சுட்டேன். ரேணுகா போன் அடிச்சா. என்ன எதுக்கு கால் பண்ணா? அங்க நம்ம பிள்ளைக்கு மரியாதை இல்லையா? அந்த மலர் நம்ம பிள்ளைய அதிகாரம் பண்றாளாம். அவ இன்பா கிட்ட துணியை துவைக்க கொடுத்தா இவ வந்து துவைக்க கூடாது வேலைக்காரங்கிட்ட கொடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய அதிகாரம் பண்ணிருக்கா. சரிக்கு சமம் அந்த வீட்டுல இருக்கல. அதான் அப்பா என்னால முடியாது, என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அப்படி நம்ம பிள்ளை அங்க இருந்ததெல்லாம் போதும். நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம வீட்டோட இருக்கட்டும். அங்க எதுக்கு இருக்கணும்? நம்ம ரேணுகா மாப்பிள்ளைய கூப்பிட்டுருக்கா, வாங்க நம்ம அப்பா வீட்டுக்கு போலான்னு. ஆனா மாப்பிள்ள நான் எல்லாம் வரமாட்டேன், தேவைன்னா நீ போன சொல்லிருக்காரு. என்னங்க மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பண்றாரு. ரேணுகா மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கா, அதான் உங்க அண்ணியோட தம்பியும் பாட்டி இங்க இருக்காங்கல்ல, எனக்கு சப்போர்ட்டுக்கு இங்க யாரும் இல்லல்ல, நான் என் அண்ணனை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கும் மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லியிருக்காரா. அப்படி உன் அண்ணன் இங்க வந்தா உன் அண்ணன் கூட உன் அப்பா வீட்டுக்கே போன்னு சொல்லியிருக்காரு. பாண்டியன அங்க போ சொல்லுங்க. யார் என்ன சொல்றான்னு நான் பார்க்கலாம். அவனுக்கு உரிமை இல்லையா? அவன் தங்கச்சி வீடு, அவனுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஒண்ணுக்கத்தா அந்த மலர் குடும்பமே அங்க இருக்கும்போது ஏன் பையன் அங்க போக கூடாதா? பாண்டியனை உடனே அங்க போக சொல்லுங்க. அதுதான் ரேணுகாவும் சொன்னான். அதான் பாண்டிய எங்க? இந்த உள்ளதா இருந்தா. ஏயா பாண்டியா? என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம ரேணுகாக்கு அங்க மரியாதையே இல்லையா? நீ போ. என்னம்மா சொன்னீங்க? தங்கச்சி வீட்டுக்கு போகணுமா? என் கிளி அங்கதானே இருக்கு. சரிம்மா கிளம்புறேன். பாரு பாண்டியா, நீ போறதெல்லாம் சரி. கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசி. எப்படி அந்த இன்பாவை நான் உனக்கு தான் கட்டி வைப்பேன். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு கையை வச்சுட்டு சும்மா இரு, புரியுதா? மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே உன்னை கண்டாலே பிடிக்கல. அதனால கொஞ்சம் மாப்பிள்ளைக்கிட்ட நல்ல பேர் எடுக்க பாரு. சரிம்மா சரி, மாப்பிள்ளை தானே, நான் பாத்துக்கிறேன். சரி வா, சாப்பிடு. வா, சாப்பிட்டுட்டு கிளம்பு. இல்லம்மா தங்கச்சி வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன். சரியாம்மா நான் கிளம்புறேன். அப்பா கிளம்புறேன். பாரு பாண்டியா, அம்மா சொன்னதை நான் சொல்றேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அடக்கி வாசி, புரியுதா? சரிப்பா சரி, எதுவும் பண்ண மாட்டேன். போதுமா? சரி கிளம்பு. சரி அம்மா போயிட்டு வரேன். சரியா? நான் ரேணுகா கால் பண்ணி சொல்றேன் அண்ணன் வாரானு. சரிம்மா. நம்ம பொண்ணு கிட்ட சொல்லுங்க அண்ணன் வாரானு. சரிம்மா சொல்றேன். ரேணு யார் இவனா? அண்ணி உள்ள இருக்காங்க, வர சொல்றேன். கூப்பிடுமா, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடு. சி எப்படி பாக்குறான் பொறுக்கி. ரேணுகா அண்ணி. அண்ணே எப்ப வந்த? வந்து நின்னுட்டு இருக்க, வாணி வந்து உட்காரு வா. இப்பதாம்மா வந்தேன். ஏய் வந்தவங்கள உட்கார சொல்ல தெரியாது? ரேணு அவளை ஏமா திட்டுற? சும்மா இருனே, வந்தவங்கள உட்கார சொல்லாம நின்னுட்டு இருக்கா. ஏய் போ, காஃபி போட்டு எடுத்துட்டு போ. சரிங்க அண்ணி, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வரணும். இதோ எடுத்துட்டு வரேன் அண்ணி. ரேணு எதுக்கு அவளை திட்டுற? 1000 இருந்தாலும் அவ என் வருங்கால பொண்டாட்டி, ரொம்ப எல்லாம் திட்ட வேலை வச்சுக்காத. அதனாலதான் இன்னும் இதை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இல்லைன்னா அப்பமே ஏதாவது ஒரு குடிகாரனை பத்தி அனுப்பி விட்டுருப்பேன். ரேணு என்ன ரேணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ ஏன் பச்சை கிளி. நீ பேசுறது மட்டும் உன் மாப்பிள்ள கால்ல விழணும், அவ்வளவுதான். மாப்பிள்ளை தானே, நான் பாத்துக்கிறேன். ஏய் இன்னும் மாதிரி காஃபி போட்டுட்டு இருக்க? அண்ணி இத கொண்டு வந்துட்டேன் நீ. அண்ணி இந்தாங்க அண்ணி காஃபி. கொண்டா, இந்தாண்ணா காஃபி. காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. காஃபி போட்ட கைக்கு ஏதாவது கொடுக்கணுமே. அண்ணே சும்மாரி, உன் மாப்பிள்ள வேற வீட்டுல தான் இருக்காங்க. மாப்பிள்ள தானே, பாத்துக்கலாம். இன்பா இங்க வா, அந்த காஃபி போட்ட கைக்கு நான் ஒன்னு தரணும். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். சும்மாரி வந்துட போறாங்க. நீ சும்மாரி ரேணு, நான் பாத்துக்கிறேன். இவன் பேச்சு ஒண்ணுமே சரியில்லை. இல்ல நம்ம இங்க நிக்கிறது சரி வராது, நம்ம கிளம்புவோம். இன்பா இங்க வாமா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ரேணுகா இன்பா நீ எதுக்குமா இங்க நிக்க? இல்ல அண்ணே, அண்ணியோட அண்ணன் வந்திருக்காங்க, காஃபி போட்டு கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுத்தேன்னு. நீ எதுக்கு கொடுக்கணும்? அவ அண்ணனுக்கு தேவையான அவ போட்டு கொடுப்பா, நீ உள்ள போ. இல்லண்ணே, நம்ம வீட்டுக்கு வந்து கஷ்டம் நம்ம தானே பார்க்கணும். அது அவ அண்ணன் தானே, அவ பாத்துப்பா, நீ உள்ள போ. சரிண்ணே. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி பத்தி உனக்கு எப்படி தெரியுது? உன் அண்ணன் வந்தா நீ காஃபி போட்டு கொடுக்கணும். ஏன் தங்கச்சி வேலை வாங்கிருக்க? என்னங்க ஒரு காஃபி தானே போட சொன்னேன், அதுக்கு என்ன இப்படி கத்துறீங்க? என் அண்ணன் வந்திருக்கான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன மாப்பிள்ள தங்கச்சி கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? உன் தங்கச்சியை பத்தி வச்சுதான் கிளம்புற வழிய பாரு. இருடா மாப்பிள்ள, உன் தங்கச்சி களத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் பாரு இந்த பாண்டிய விளையாட்ட. என்னங்க என் அண்ணன் இப்பதான் வந்தான், அதுக்குள்ள கிளம்ப சொல்றீங்க? உங்க அண்ணியோட தம்பி மட்டும் இங்க இருக்கலாம், ஏன் அண்ணன் இருக்க கூடாதா? என் அண்ணன் எனக்கு துணையா இங்க தான் இருப்பாங்க. அப்படியா? உன் அண்ணன் கூட நீ இருக்கணும்னா நீ உன் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு. என்னங்க ரொம்ப பேசாதீங்க, 1000 இருந்தாலும் என் அண்ணன் உங்களுக்கு மச்சான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பாரு நான் வெளியே போறேன், வரும்போது உன் அண்ணன் இங்க இருக்க கூடாது. இல்ல நீ உன் அப்பா வீட்டுக்கு சேர்ந்து போக வேண்டியதான், சொல்லிட்டேன். பாத்தியானே எப்படி இந்த மனுஷன் பேசிட்டு போறானு?
பொறுமையா இரு ரேணு. இவ குளத்துல நான் தாலியை கட்டிட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு நான் விளையாட்டு காட்டுறேன். நீ பொறுமையா இருக்கி. சரி, நான் அப்பப்போ வந்துட்டு போறேன். நான் இங்க இருக்குது சரி வராது. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வரும். நீ இங்க இருந்தாதான் நம்ம நினைக்கிறது இங்க நடக்கும். புரியும்ல? அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அதனால சண்டை போடாம பொறுமையா போ. நம்ம காரியம் முடியட்டும், அப்புறமா நம்ம விளையாட்டை பார்த்துக்கலாம். புரியுதா? இப்ப அண்ணன் கிளம்புறேன். என்னன்னு வந்துட்டு உடனே கிளம்புறேன். இருன்னு சாப்பிட்டுட்டாது போ. இல்ல இல்ல, இந்த காஃபியே எனக்கு போதும். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ சரிண்ணே, பார்த்து போ. சரிம்மா, போயிட்டு வரேன். என் அண்ணனே தங்கக்கூடாது, வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல. ரேணுக்கா யாருன்னு சீக்கிரம் பார்ப்பீங்க. சீக்கிரம் இந்த இன்பாக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கணும். என்னடி நீ மட்டும் வந்திருக்க? அவன் எங்க? ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்கி முடிச்சுட்டு வாரேன்டி, நீ போன்னு சொன்னான். அதான் நான் வந்தேன். ஏய் சுடர், உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு வீட்டுக்கு ரேணுக்கா அண்ணியோட அண்ணன் வந்தாங்கடி. என்னடி சொல்ற? அவனை எதுக்கிட்டு வீட்டுக்குள்ள விட்டாங்க? அவன் ரொம்ப கேடுகிட்டவனாச்சு. இல்லடி, ரேணு அண்ணி தான் வர சொன்னாங்களா என்னமோ தெரியல. அண்ணியை பார்க்க வந்தேன்னு தான் வந்தாங்க. அவன் பார்த்த பார்வையும் சரியில்லை, பேசின பேச்சும் சரியில்லை. இத்தனைக்கும் அண்ணி கிட்ட நிற்காங்க. அவன் பேசுறான், அண்ணி எதுவுமே சொல்லாம அமைதியா நிற்காங்க. அதாண்டி ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அண்ணன் தான் வந்து திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆமா, உங்க அன்னைக்கு அவன் அண்ணன் ரொம்ப நல்ல நினப்பு போல. கேடு கட்ட பை. என்னடி ஒன்னு என்னடி பண்ணா? அன்னைக்கு பைக்ல போகும்போது தாவணி பிடிச்சி இழுத்துட்டாண்டி. என்னடி சொல்ற? ஆமாடி, கொஞ்ச நேரத்துல என் மானமே போயிருக்கும். நல்ல வேலை அன்பை வந்து காப்பாத்துனாங்க. என்னடி சொல்ற? ஆமாடி, அன்னைக்கு மட்டும் அன்பு இல்லைனா என் தாவணி அவன் கையில, என் மானமே போயிருக்கும். சும்மா வாடி விட்ட. எங்கடி அவனை யாரடி என்ன சொல்ல முடியும்? பஞ்சாயத்து தலைவர் பையன். இந்த ஊரே அவங்க கட்டுப்பாடுங்கிற மாதிரி அவன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா என்னதான் திட்டினாங்க. எதுக்கடி அம்மா ஒன்று திட்டினாங்க? நீ எதுக்கு அவன் வந்த பக்கம் நீ போன? உன்னை யார் அங்கே போக சொன்னா அப்படின்னு. நான் அம்மா கிட்ட சொன்னேன், இல்லைம்மா நான் இன்பாவை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் அப்பந்தாம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, அவனை பார்த்தாலே அந்த பக்கமே நிற்கிடாத அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவனை கண்டாலே எங்கேயாவது ஓடி ஒளிகிற வேலையா இருக்கி. ஆமாடி, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. ஆனால் ரேணு கண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்காண்டி தாண்டி அமைதியாக இருக்கேன். அண்ணாவும் ரொம்ப திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. இனிமே வரமாட்டாங்கன்னு நினைக்கேன். எங்க உங்க அண்ணி தானே? உங்க அண்ணி ஒன்னு எப்படியாவது அவன் தலையில கட்டி வைக்க தானே பாக்குறாங்க. இல்லடி, அது அண்ணா இருக்க வரைக்கும் நடக்காது. அதனாலதான் தைரியமா இருக்கேன். சரி, இருந்தாலும் பார்த்து இருந்துக்கோ, சரியா? சரிடி. ஆமா, என்னடி இன்னும் இவ்வளவு காணும்? வருவா தெரியல. சரி, அவளை வேணா அங்க போய் பாப்போமா? சரிடி, வா. இவனை எல்லாம் பார்க்க வேண்டிய தலை எடுத்து வாடி. என்னாச்சு? ஒண்ணு இல்லடி, சில பேரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்கே. வா போலாம். ஐ நம்ம ஆளு வெற்றி நான் பார்த்தா சொன்னாலும் சரி சரி. ஏய் இருடி, அங்கே பார்த்துட்டு இருக்க வாடி. ஏய் இருடி, பக்கத்தில் நிற்காங்கடி. இருடி, கொஞ்சம் பார்த்துட்டு வர, கொஞ்சம் இருடி. வார் இப்போ வாரியா இல்லையா? என்ன இன்பா, உனக்கு அவரை பிடிக்காது. அவர் ரோட்டில் தான் நிற்காரு. இரு, நான் பார்த்துட்டு வரேன். இருடி ப்ளீஸ். என்னம்மா சுடர், இந்த பக்கம்? இல்லைண்ணா, இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். இவனுக்கு எதுடி பதில் சொல்கிற? வாடி. ஏய் கொஞ்சம் இருடி, கோவப்படாதடி. அன்பு வேற பார்க்குறதுடி. என்னம்மா, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா? பாரு, என்னம்மா நொன்னம்மான்னு சொன்னேன், அப்புறம் நடக்குது வேற இருக்கும். என்னம்மா விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க? நான் அப்படித்தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? இன்பா இன்பா, ஏன் எதுக்கு? மரியாதை அவனை கூட்டிட்டு போங்க. ரோட்ல நிக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு தேவைன்னா நீ கிளம்பு. எப்பவும் அவ திட்டின வாங்கிட்டு தானே போவேன். இன்னைக்கு ஏன்டா? எப்பவும் வாங்கிட்டு போயிருக்க முடியுமா? திருப்பி கொடுக்க வேண்டாம். அம்மாடி இன்பா, போமா. சுடர், இன்பாவை கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க. நான் எதுக்கு போகணும்? நான் இங்க தான் நிப்பேன். அவனை வேணா கிளம்ப சொல்லுங்க. அதுக்கு கிளம்பணும்? இது பொது இடம், யார் வேணா நிக்கலாம். உனக்கு தேவைன்னா நீ கிளம்பு, இல்ல நில்லு. எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் நம்ம வேணா போயிடும்டி, வாடி. என்ன என்ன ரொம்ப ஓர பேசிட்டு இருக்க? உன் வேலை ஏதாவது மட்டும் காத்துட்டு கிளம்பு. ஏய் இப்போ நீ எதுக்கு சண்டைக்கு போற? இப்போ அந்த அண்ணன் சும்மா தாண்டி இருக்கி, நீ தாண்டி இப்போ வம்புழுக்குற. உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போக வேண்டியதானே, ஏன்டி வம்புழுக்குற? என்ன போச்சல இவன் யாரு? என்னமோ நொன்னமோ ஆள பாரு. சுடர், என்னங்க? இன்பாவை கூட்டிட்டு போமா. கூப்பிட வர மாட்டேங்கிறான். சரிடா, நம்ம அங்கிட்டு போவோம், வா. சரிடா, போலாம். சுடர்மா, மாமாவை அத்தை வர சொன்னாங்க, வர சொல்லிடணுமா? சரிண்ணா, சொல்றேன். நீ சொல்லாடி, அவனுக்கு தேவையான அவன் போய் கூப்பிடுவான். நீ வாடி. என்ன, நான் என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாது. ஏன்டி? ஏன் எதுக்கு? வாடி நம்ம போவோம். இங்க பாரு இன்பா, நீ தான் இப்ப சண்டை எடுத்துட்டு இருக்க. வா போவோம். இல்லடி, பார்த்தாலே கோவமா வருது. இனிமே இவன் நிக்க பக்கமே நான் வரக்கூடாது. சரி நம்ம போவோம். சரிண்ணே, போயிட்டு வரேன். அன்பு, போயிட்டு வரேன். சரி சுடர். ஏய் நான் அன்பு கிட்ட பேசிட்டேன். மூடிட்டு வாடி. கண்டாலே இன்பாவுக்கு பிடிக்கல. அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போட்டு, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வெற்றி, எனக்கு நல்லா தெரியும் நீ இன்பாவை காதலிக்கிறேன்னு. ஆனா எப்படிடா இது நடக்கும் தெரியலடா. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லடா, இன்பாவுக்கும் உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல, வேணும்னே சண்டை இழுக்கிறா. அதான்டா கேட்டேன். கண்டிப்பா நான் இன்பா மனசுல இடம் பிடிப்பேன். இன்பாவும் என்ன
காதலிப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிடா போலாம், போவி அவனை வேலை பார்க்கணும், போயிட்டு வருமா? ம் சரிடா, என்னமோ நீ சொல்ற, நல்லதா நடந்தா சரி. சரிடா கிளம்பலாம். ஆமாடா, நான் உனக்கு கவனிச்சு சுடர் உன்னை எதுக்குடா அப்படி பார்க்கறான்? ம் ஆ தெரியலடா. டேய் உண்மை சொல்லுடா, சுடர் நடந்துக்கிறது உன்னை பார்க்கறத பார்த்தா அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி தான் தோணுது. உனக்கும் அவளை பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருந்த என்னடா பிரயோஜனம்? தகுதி வேணும்லடா. பாரு அன்பு, பிடிச்சிருந்தா சொல்லுடா, நான் மாமா கிட்ட பேசுறேன். இல்லடா அப்படியெல்லாம் இல்ல, என் மனசுல எதுவும் இல்லடா. சும்மா இரு, வா போவோம். சரி வெற்றி, போலாமா? உண்மையில உனக்கு சுடரை பிடிக்கலையா? பாரு வெற்றி, அது வேண்டாம். தகுதிக்கு மீறியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. போலாம். அது இல்லாம உனக்கு தெரியும், மாமா ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் செட் ஆகாது. இதுல எப்படிடா? வேண்டாம். அதுதான் யோசிக்கிறியா? ஆனா வெண்பாவும் சுடர் நல்லா தானே பேசுறாங்க. இல்லடா, கூட பிடிச்ச பொண்ணுல, அதனால ஃப்ரெண்டு, அதனால இன்பா இல்ல என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசத்தான் செய்வேன்னு பேசிட்டு இருக்கா. அவங்க குடும்பம் பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காடா. ஓ சரிடா, சரிடா, எல்லாமே மாறும். சரி போலாமா? போலாம்டா. இப்ப எதுக்கு நீங்க வர சொல்லு சொல்லு. இல்ல, எங்க போனீங்க? ஒரு வாரமா ஆளைய காணும். நல்ல விஷயமா வெளியூர் போயிருந்தேன். என்ன சொல்லு, யாராவது பார்த்து வீட்டுல போய் சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். என்கிட்ட சொல்லிட்டே போகல. அர்ஜென்ட் வேலையா அண்ணன் போ சொன்னான், அதான் கிளம்பிட்டேன். சாரிமா, சொல்ல முடியல. ஏங்க, வெற்றி என்ன வந்தாச்சு. என்ன சொல்ற? எப்ப வந்தான்? வந்து 2 நாள் ஆகுதுங்க. ஏங்க, நீங்க எப்பங்க வீட்ல பேசுவீங்க? எனக்கும் தெரியல கவி, எப்படி பேச போறேன்னு தெரியல. பயமாவே இருக்கே. ஏன்னா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாது. நான் வேற உன்னை லவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்பா கிட்ட தான் சொல்லணும். அவட்ட சொல்லிதான் வீட்டுல எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்பாக்கு உன் குடும்பத்தை பேர சொன்னாலும் அவளுக்கு பிடிக்கல. அதான் பயமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்போ இன்பாக்கு என்ன பிடிக்காதா? இரு, நான் எப்படியாவது பேசுறேன், சரியா? பொறுமையா இரு. எங்க வீட்ல பிரச்சனை இல்லை. உங்க வீட்ல வந்து பேசிட்டாங்களான்னு கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. அதான் உங்க வீட்ல தான் பார்க்கணும். தெரியல கவி, உன்னை எப்படி நான் கைப்பிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்பிக்கை இருக்கே. காத்துரு, கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா நம்ம குடும்பங்க ஆசீர்வாதத்தோடய நடக்கும், சரியா? சரிங்க, உங்க மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். சரிம்மா கவி, நீ கிளம்பு. யாராவது பார்த்தாங்க பிரச்சனை. சரி நான் கிளம்புறேன், சரியா? எதா இருந்தாலும் கால் பண்ணு, நான் உனக்கு பேசுறேன். இங்க யாருங்க வரப்போறா? ஊர்ல இருந்து வந்த உடனே நீ கால் பண்ணிருந்தா உன்னை பார்க்க வந்தேன். இன்னும் வீட்டுக்கு கூட போகல. போயிட்டு கண்டிப்பா இன்னொரு நாள் பார்க்க வரேன், சரியா? அப்புறம் ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு, சரியா? கிளம்புறேன், வீட்டுக்கு பார்த்து போ. சரிங்க, நீங்களும் பார்த்து போங்க. பாய். நயடி உனை சக்தி அண்ணா, கதிர் அண்ணா, அண்ணே, எப்பல வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஆமா அண்ணங்க எங்க? வருவா. அண்ணே, நான் சொல்லிட்டதை வாங்கிட்டு வந்தியா? என்னென்ன சொல்லிட்டியோ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வண்டியில தான் இருக்கு, சரியா? இரு, அண்ணன் எடுத்தாரேன். செல்ல அண்ணே, இப்படித்தான் இருக்கணும். ஆமா, உன் செல்ல அண்ணன் எங்க? ஆகா, அண்ணனை கேக்குறாங்களா? அண்ணனா? அண்ணன் வந்து ரூம்ல இருக்காங்கண்ணா. அண்ணன் ரூம்ல இருக்கான். அப்படியா? சரி கூப்பிடு. அண்ணே, என்னண்ணே சும்மா இருண்ணே, அண்ணன் பாவம். வரும்போது பார்த்துட்டு தான் வரேன். அங்க பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். சரி சரி விடுண்ணே, பாவனே, அண்ணன் விளையாடிட்டு வருவாங்க. ஆமா ஆமா, உன் அண்ணனுக்கு சப்போர்ட் நல்லாவே பண்ணு. உனக்கு அந்த அண்ணன் உயிர் தானே. எனக்கு எல்லா அண்ணனுமே எனக்கு உயிர் தான். சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? இல்லண்ணே, வழக்கம் போலதான். விடுங்கண்ணே. சரி சரி, அண்ணன் வந்துட்டேன்ல, இன்னும் அண்ணன் பாத்துக்கிறேன், சரியா? என்னடா எப்போ வந்த? போன காரியம் எப்படி நல்லபடியா முடிஞ்சுச்சா என்ன? நீ சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சுட்டுனா நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கையில வந்துருண்ணா. எல்லாமே முடிச்சுட்டு. சரிடா. ஆமா, இவன் இளமாரா எங்க? ஏன் அண்ணா எங்கண்ணா இருக்க? உன்னதாண்ணா இங்க வலை வீசி தேடுறாங்க, சீக்கிரம் வாண்ணா. அண்ணா கூப்பிட்டியாண்ணா? என்னண்ணா சொல்லுண்ணா. டேய் அண்ணா, அதுக்குள்ளயா? என்ன நடிப்பு! இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்னண்ணா இவ்வளவு நேரம் நான் ரூம்ல தான் இருந்தேன். இதை நான் நம்பணும். நான் உன்னை பார்த்தேன், அதனால சப்பு சிப்புன்னு கிளம்பி நல்லவன மாதிரி வந்து நிக்க. நீ நடத்துடா, நீ நடத்து. பாரு, நீ என் கூட பிறந்த வந்தான், புரியுதா? ரொம்ப அண்ணன் அண்ணன் கூப்பிடறதுனால ரொம்ப தான் தலையில ஏறாத, சரியா? காட்டி கொடுத்த அவ்வளவுதான். அதெல்லாம் அண்ணன் காட்டி கொடுக்க மாட்டான், நீ சமாளிடா. இவனுக்கு நீ சப்போர்ட். அண்ணன் பாவம். ரூம்ல இருந்தியா? நான் வந்து பார்த்து நீ இல்ல போனேன். நான் வீட்டுல தான் இருக்கேன். வேணா அண்ணன் கிட்ட தங்கச்சி கிட்ட எல்லாம் கேட்டு பாரு. அண்ணா, அண்ணன் வீட்ல தான் இருந்தாங்க. நீ சொல்லிட்டலாமா? நான் நம்பிட்டேன். சும்மா இருண்ணே, பாவம் என் அண்ணன். என் தங்கச்சி தான். என்ன உன் ஆளுகிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருந்தது? வாயு மூடடா. வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிச்சோ அவ்வளவுதான். இந்த நிக்காலே இன்பா, இவளுக்கு தெரிஞ்சாலும் என் சோழி முடிஞ்சிச்சு. அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டா. கொஞ்ச நாளைக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோடா, ப்ளீஸ்டா. சரி சரி, நீ நடத்து. ஆமாடா, ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கோ, ஏன்டா நமக்கு பிடிக்காத அந்த குடும்பத்துல போய் லவ் பண்ணிருக்க? சரி சரி, வாய மூடு. யாரும் காத்தியாவது விழுந்துடாம. சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், தந்துரு மரியாதையா. என்னடா எதுக்கு 1000 ரூபா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போறோம், 1000 ரூபா தந்துரு. எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல ஏறி 1000 ரூபா வேணும் தாரு. ஆனா நீ எங்கேயும் போக கூடாது.
இங்க பாரு மாதிரி சொல்லி கொடுத்துருவேன் மரியாதை ஆயிரத்தா. என்னடா மிரட்டுறியா? என்ன படத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். மரியாதை தான், நான் படத்துக்கு போயிட்டு வரேன். நீ தான் சமாளிக்கணும் சரியா? நான் வர வரைக்கும். என்னது நான் சமாளிக்கணுமா? எப்படா போற? நைட்டு 10 மணி ஷோ. நைட் எல்லாம் போக வேண்டாம், பகல் என்ன போ, நைட்டு வேண்டாம். அதெல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சு கேன்சல் பண்ண முடியாது. நீ சமாளி, ஒரு 4 மணி நேரத்துக்கு எப்படியாவது சமாளி சரியா? சமாளிக்கிறேன்டா சமாளிக்கிறேன். இது அண்ணன், நல்ல அண்ணன். அண்ணா அவரு உங்ககிட்ட ஏதோ சைன் வேணும்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கே வாரேன்னு சொன்னாங்கண்ணா. ஃபோன் அடிச்சதுதான், நானும் சொன்னேன் வீட்டுக்கு வாங்கணும், வாரேன்னு சொல்லியிருக்காரு. சரிடா சாப்பிட்டியா என்ன? வரும்போதே சாப்பிட்டுட்டானா? அண்ணா சக்தியா எங்க? அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான்டா, இப்போ வந்துருவோம். ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான்டா, இப்போ வந்துருவான். இரு காஃபி அது குடி, அன்னிக்கிட்ட கொண்டு வர சொல்றேன். மலர் அண்ணி பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இருண்ணா நானே போட்டி கொண்டு வரேன். அப்படியாம்மா சரிம்மா. இளமா நாளைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், நீ தான் என் கூட வரணும் சரியா? கிளம்பிடு, 8 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்கணும் புரியுதா? எனது 8 மணிக்கா? அண்ணா வேணாம், மாறனை கூட்டிட்டு போங்க. எனது மாறனை கூட்டிட்டு போகணுமா? நீ எங்க போற? அண்ணா 8 மணிக்கெல்லாம் எழுப்பி கிளம்பலாம் முடியாதுண்ணா. ஒரு 10 மணி 11 மணினா சரிண்ணா. 8 மணிக்கெல்லாம் முடியாதுண்ணா. மாறானா இருப்பான், மாறனை கூட்டிட்டு போங்க. அண்ணா நானே வரேண்ணா. ஆமாமா இப்படி வெட்டியே சுத்து, எங்கேயும் கூப்பிட்டாலும் வந்துடாத சரிடா? 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடு. சரிங்கண்ணா. அப்பாடா தப்பிச்சுட்டேன். நீ ஏன்டா இங்க நிக்க? எங்க ஊர் சுத்த போகணுமோ போ. தங்கச்சி காஃபி கொண்டு வருவா, குடிச்சிட்டு போவேன். அண்ணா உன்னை இவ்வளவு திட்டுறோம், சூடு சொரணம் இல்ல? நம்ம அண்ணன் தானே, திட்டுன்னு போறாங்க. படா சரிண்ணா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேண்ணா. சரிடா போ, போய் ரெஸ்ட் எடு. இன்பா அண்ணாக்கு காஃபி ரூமுக்கு கொண்டாமா? அண்ணா ஒரு 500 ரூபா கிடைக்குமா? எதுக்குடா உனக்கு 500 ரூபா? நான் வெளியே போறேன், தேவைப்படும் ஒரு 500 தானா? இரு தார. அப்படின்னா உண்மைக்குமா? ஏன்டா இதுக்கு முன்னாடி தராத மாதிரியே உண்மைக்கான்னு கேட்க? இல்லைன்னா தருவ, ஆனா கேட்ட உடனே தாரேன். இல்லைன்னா அதான் மாறேன்டா சொல்றேன். அவங்கிட்ட வாங்கிக்கோ. அவங்கிட்ட தான் நம்ம 1000 கட்டும், மறுபடியும் 500 கட்ட இங்க தருவோம். அண்ணன் நீயே வாங்கித்தானோ? இருடா நான் உனக்கு தர சொல்றேன். இப்பவே வாங்கி கொடுண்ணா. இருடா டே மாறா, இவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுடா, வர சொல்லுண்ணா. அப்பாடா 1500 ரூபா. சரிண்ணா நான் போய் மாறங்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி போய் சுடரையும் ஆசாவையும் கூப்பிடுவோம். இங்க தனியா போயிட்டு இருக்கோம். நம்ம பச்சைக்கிளி. ஓய் பச்சைக்கிளி. இவனா? இவன் எதுக்கு? என்ன? எங்க போற? வா நானே டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நான் போய்க்குவேன். ஆமா மாமன் தானேண்ணா, வா நானே கொண்டு விடுறேன். அதெல்லாம் தேவையில்லை, நீங்க போங்க. என்னம்மா இப்படி சொல்ற? வாரியா இல்ல நானே தூக்கி வைக்கவா? இன்பா உன்னை சுடர் கூப்பிட்டா சீக்கிரம் போவியா? எவன் அவன்? இதோ போறேன். ஏன்டா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசுற? ஒழுங்கா போயிடு, உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ. போடா. உனக்கு என்னடா வந்துச்சு? உன் குடும்பத்துக்கு தான் என் குடும்பத்துக்கு ஆக்காது. அவ எங்க வீட்டு பொண்ணு, உனக்கு என்னடா? போடா உன் வேலையை பார்த்துட்டு. வெற்றி சுடர் எங்க நிக்கா? என்ன அவங்கிட்ட பேசுற? என் ஃப்ரெண்டோட அண்ணன் சுடர் சொல்லிட்டு இருக்கான்ல, அதுக்குதான். மரியாதையா பைக்ல யாரு? அவ எதுக்குடா உன் பைக்ல யாருணும்? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சுடர் அந்த மரத்துக்கிட்ட தான் நிக்கா, போவியா சீக்கிரம்? சரி வெற்றி, இதோ போறேன். பைக்ல யாருடி? ஒழுங்கா போயிடு, இல்ல என் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னையா இவன் முன்ன அசிங்கப்படுத்துற? இருடி, உன் குளத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானடி இந்த பாண்டி யாருன்னு பாப்ப. பாத்துக்கிறேன்டி உன்ன. எப்பவும் உன் ஃப்ரெண்ட்ஸோட தானே வருவேன், இன்னைக்கு என்ன தனியா வந்த? பாருங்க ஹெல்ப் பண்ணீங்க தான். இல்ல அதுக்காக ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.